இங்க ஒரு 7 அப்பாவி அங்கிளுக்கு சடனா கேன்சர் வந்துருது. இன்னும் 3 மாசம் தான், அதுக்குள்ள செத்து போயிருவீங்கன்னு டாக்டர் சொன்னதும் இந்த சோகமான விஷயத்த பொண்டாட்டிட்ட சொல்லலாம்னு போன் பண்ணா பொண்டாட்டி போன் எடுக்காது. சரி பொண்ணுக்காவது போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு போன் பண்றாரு. பொண்ணு போன் எடுக்காது. மொத்தத்துல இவரை யாருமே மதிக்கவே மாட்டாங்க. இந்த உலகத்துல நமக்கு யாருமே இல்லடான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண அங்கிள் ஒரு பார்க்குக்கு போறாரு. பார்க்ல இவருக்கு முன்னாடியே ஒரு 20 வயசு பையன் உட்கார்ந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். நம்மளை விட ரொம்ப சோகமா இருப்பான் போல நினைச்சிட்டு 2 பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா எங்க இருந்தோ திடீர்னு விண்கலம் வந்து இவங்க 2 பேரும் தலையிலே விழுவுது. 2 பேருமே ஸ்பாட்லயே செத்துறாங்க. கீழே விழுந்த விண்கலத்துல இருந்து நிறைய ஏலியன்ஸ்ல இறங்கி வந்து அங்கிளை குறுகுறுன்னு பார்த்துட்டு அப்படியே போகும். அங்கிள் கொஞ்ச நேரத்திலேயே முழிச்சிடறாரு. முழிச்சு பார்த்தா அவரோட உடம்புல ஒரு காயம், ஒரு அடி, ஒரு சின்ன ரத்த துளி கூட இருக்காது. அவ்வளவு கிளீனா இருக்கும். சரி எங்கடா கண்ணாடியான்னு தேடி பாக்குறாரு. கண்ணாடியே இல்லாம அவருக்கு சூப்பரா கண்ணு தெரியுது. ஆக்சுவலி ஏலியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து இவரை கியூர் பண்ணிருப்பாங்களா? அப்படியே எந்திரிச்சு நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுல கேன்சர் வந்த விஷயத்த சொல்லாம ஒரு பாட்டில மொச்சுக்கு சூப் குடிக்கிறாரு. சூப் குடிச்ச அடுத்த நிமிஷம் வாந்தி வந்துருது. இமிடியேட்டா ரூமுக்குள்ள ஓடிடுறாரு. ரூமுக்குள்ள போனதுமே அவர் கையில இருந்து நிறைய புகையா வரும். அந்த புகையை பார்த்து அடுத்த நிமிஷம் வேகமா சட்டையை கழட்டிட்டு அவரோட மணிக்கட்டை அப்படி டச் பண்றாரு. நகம் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. நகம் கொடுத்த சாக்குல இருந்தே இன்னும் அங்கிள் வெளில வரல. அதுக்குள்ள அவர் கை ஓபன் ஆகி அதுல இருந்து கன்னு வெளியில வந்து அது அப்படியே ஒரு குடிச்ச சூப் எல்லாத்தையுமே வெளில துப்பிரும். இதை பார்த்து அங்கிள் போச்சுரா நமக்கு ஏதோ ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோகமா உட்காந்துட்டு அவரோட கழுத்தை டச் பண்றாரு. மண்டபான்னு பிறந்துரும். போச்சுரா நமக்கு ஏதோ ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிள் நடந்து போய் கண்ணாடியை பாக்குறாரு. அங்கிளோட பாடி முழுக்க ஒரு ரோபோ மாதிரி ஆயிருக்கும். ஆக்சுவலி இது எல்லாமே இந்த ஏலியன்ஸ் பண்ண வேலை. இதெல்லாம் பார்த்து அங்கிள் நமக்கு என்னமோ ஆயிப்போச்சு, நமக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு ஆபீஸ் போறாரு. ஆபீஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை வந்துரும். அந்த பிரச்சனையை சமாளிச்சுட்டு அப்படியே ஆபீஸ்ல இருந்து சோகமா வெளியில வந்தா வெளியில ஒரு புறா அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்குது. அந்த புறாவை கையில எடுத்த அங்கிள் அந்த புறாவை குறுகுறுன்னு பாக்குறாரு. இவர்கிட்ட இருந்து ஒரு பவர் அந்த புறாவுக்குள்ள போய் அப்படியே அந்த புறா உயிரோட வந்துருது. அதை பார்த்து அங்கிளுக்கு செம ஹாப்பி. ஏன்னா அவரோட வாழ்க்கையில இந்த மாதிரி நல்ல விஷயம் எல்லாம் நடந்ததே கிடையாது. அங்கிள் புறாவை பார்த்துட்டு ஹாப்பியா நின்று இருக்கும்போது தூரத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பொம்பளையோட அழுகுரல் கேக்குது. ஏன்னா இமிடியேட்டா அந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அங்க ஒரு பொண்ணுக்கு அடிபட்டு கோமால இருக்கும். புறாவுக்கு ஒர்க்கான பவர் இந்த பொண்ணுக்கு ஒர்க்காக தான் செக் பண்றதுக்காக அங்கிள் அந்த பொண்ணோட தலையில கை வைக்கிறாரு. கைய வச்ச அடுத்த நிமிஷமே இவரோட பவர் எல்லாமே அந்த பொண்ணோட மூளைக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த பொண்ணு உயிரோட வந்துரும். அதை பார்த்த அங்கிளுக்கு மரண ஹாப்பி. என்ன பண்றதுனே தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு. அங்கிள் இப்படி உயிரை காப்பாத்துறதுக்காக அவரோட பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவரே மாதிரி பார்க்ல இன்னொரு சின்ன பையன் உட்கார்ந்திருந்தால அவனையும் ஏலியன் இதே மாதிரி ரோபோவா உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த வழக்காத பையன் என்ன பண்றான், இருக்கிற எல்லாத்தையும் கொடூரமா கொலை பண்றான். இந்த கிறுக்கு பையன்கிட்ட இருந்து அந்த ஊர் மக்களையும் அவரோட சொந்த பொண்ணையும் போராடி காப்பாத்துறதுதான் இந்த படம். இந்த படத்தை அப்படியே காப்பி அடிச்சு தான் மலையாளத்துல மின்னல் முரளி அப்படின்ற படத்தை எடுத்திருப்பாங்க. ஆனா அங்கங்க கொஞ்சம் மசாலாலாம் தூவி இந்தியன் பிளேவர்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த படமே வேற ஒரு படமா மாறிடுச்சு.